முன்னாடி சொன்னாங்க ஏறான்னு அவன் எந்த பேர் சொன்னாலும் சொல்லிடுவியா? என்ன சொன்னாங்க தம்பிங்கடா. யாரா? அம்மா உன்னை கட்டி அணைத்து பாராட்டலாமே நினைக்கு. ஆமா என்னது? உன்னை கட்டி அணைத்து பாராட்டலாமே நினைக்கு. அப்படி கூட பாராட்டுவேன். நாட்டியம் ஒரு பிரமாதமாக இருக்கு ஊர் உலகத்துல. ஆமா பிரமாதமா. அப்படி கூட பாராட்டுவேன். நான் ஆட்டுவேன்மா, நான் ஆட்டுவேன். சூப்பராக ஆட்டுவேன். பரவாயில்ல. உம்மால சூப்பரா என்ன, உம்மால கீகிச்சா, உம்மால டான்ஸ்னா அதான்டா டான்ஸ். எத்தனைடா உம்மால? புது மாடல் மாப்பா, 2024 புது மாடல் போயிங்குது போ. எங்க அம்மால இருக்கிறதா மாடல்? ஓ புது மாடல்மா. எவனா சண்டை வந்தனால போய் போடா வடலாம் கேக்குதுக்கல. உம்மால என்ன உம்மால புது மாடல். இன்னொரு முறை எங்க அம்மால எழுத்துனா கொப்பனே எழுப்பேன். ஈசுமா சும்மா தான் வெறுப்பா உட்காந்துக்கிறான். ஈசுமா அவனா ஜாலியா இருக்குடா. எப்படிலாம் பேசுறாரு? நான் அவதான் பேசுவேன், தமிழ்ல பேசுவேன். சரி என்ன தேர்றல? என்னம்மா தர்ற? ஐயோ காணுமே. என்ன காணா? பணங்க. பணமா ரோஜ் பணம் காணுமா? ஓ மை காட் காலம் மாறி விட்டது, காலம் மாறி விட்டது. 2024 பணத்துக்கும் கால் மாநிலத்திற்கும் பாத்ரூம் போயிருக்கும் வரும். என்னப்பா பணத்துக்கு? பாத்ரூம் போயிருக்கும் வரும். கால் முளைச்சா பாத்ரூம் வரும். ஓ எது மொழிகளோ பாத்ரூம் போயிருக்கும் நோட்டு. பாத்தீங்களா எப்படிடா பணம் பாத்ரூம் போவோம்? போமா பணத்துல யாருக்கிட்ட? காந்தி தாத்தா. காந்தி தாத்தாக்கு வராதானா? அவர் போயிருப்பாரு, எவ்வளவு நாள் தான் அடக்கி நிற்பார். போயிருப்பாரு வருவாரு. ஒரு நாள் எங்கிட்ட வந்து தேம்பி அழுவா தெரியும். ஏய் உங்க எல்லாருக்கும் நான் நல்லது பண்ணேன்டா. என் வீட்டுக்காரா பண்ணேன். இந்த இந்தியாவுக்கே நான் நல்லது பண்ணேன்டா. சாப்பிடாத கூட இருந்திருக்குண்டா. அங்கங்க ஒன்னாவது இருந்துக்குண்டா. இதெல்லாம் இந்த உங்களுக்கு நான் வாங்கி கொடுத்தனா வெள்ளக்காரங்கிட்ட இருந்து. என்னை ஏன்டா அப்படி பாடாப்படுத்துறீங்க? என்ன தூய்மை உண்டியில போறீங்க காத்து இல்லாதுக்கிறேன்டா. என்ன தூய்மை பேங்க்ல போறீங்க கட்டி போட்டுடுறான்டா. டே என்ன தூய்மை ஓயின் ஷாப்ல போடுறீங்க, எனக்கு அசிங்கமா இருக்குறா ஓயின் ஷாப்ல. டே அது இல்லாம பொம்பளைங்களாம் தூக்கி இங்க வச்சுக்கிறீங்க, எனக்கு அசிங்கமா இருக்குறான். அவன் தலையில அடிச்சுட்டு ஒரு நாள் அழுவுறா தேம்பி அழுவாரு. அந்த நோட்டே சலையில கிஞ்சி போச்சு. ஏன் கிழிஞ்சிடுச்சு? அவர் ஐதாரு நோட்டு நஞ்சு சிக்கிஞ்சு. அம்மா தாலி அறக்கும் அர்த்தரு சுத்தமா எங்க அப்பா எனக்கு பிடிக்கல வந்து அர்த்தரு. ஐயா இவ்வளவு லென்த்தா பேசுறனா இவன் தான் எடுத்திருப்பான். லென்த் ஆளு போட்டா அவ பார்த்த உடனே ஆளு வச்சிருவான். அப்படியே டால் ஆகும். ஆமா தேவலப்பா லென்த் கரெக்டா பேசுற. இவ்வளவு நீளமா பேசுறா. அவ்வளவு நீட்டா உங்களுக்குலாம் தெரியுதா? அவளுக்கு மட்டும்தான் தெரியும் எவ்வளவு நீட்டு எவ்வளவு கம்மி. எனக்கு தான் தெரியும். ஆமா ஒரு பாக்கத்துலாம் கிடையாது. ஆமா பின்ன உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைப்பில் மட்டும் வாழவே கூடாது. பதில் சொல்லணும். கேள்வியா? ஆமா கேள்வியா? ஆமா கேள்வி நீங்கள் எழுப்புகிறீரா இல்லை நான் எழுப்பட்டும்? நான் எழுப்புறேன், முடியல நீ எழுப்பு. கேள்வி ஏண்டா அங்கிருந்து இந்த ஊருக்கு எழுப்புறதுக்காக வந்தேன். மோ துட்டு ஒண்ணா கேளு இல்ல போ. சரி கேளு. அந்த புடிப்பா. நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க கேளுங்க. புரியுதுங்களா? சைக்கிள் எத்தனை பேர் ஏத்து போவ? ஒரு சைக்கிள். சைக்கிள்னா மிதி வண்டி 2 சக்கரம் இருக்குமா? ஓகே. அதுல நீ எத்தனை பேர் ஏத்து போவ? ஏத்திட்டு போவனா உட்கார வச்சு ஏத்து. அது உன் சமாஜமா என் சமாஜ் பாத்தலாம். என்னடா என்ன அடிக்கிற? அடிக்கல கை வச்ச. நான் 3 பேரை ஏத்திட்டு போவேன். அந்த சைக்கிள் அடி 3 பேர் ஏத்து போவேன். என்ன சேர்த்து 3 பேர் ஏத்து போவேன். உன் சமாஜாதான் பைக்கில் 6 பேர் ஏத்துவான். ஏமாந்தா 7 பேர் ஏத்துவான். அவன் சமாஜம். ஆனா அதே சைக்கிள் நான் எத்தனை பேர் ஏத்து தெரியுமா? உன் மேல 19 பேர் ஏத்துமா நான் ஒரு சைக்கிள். என்னடா தோடி? அவனும் ஏத்த மாட்டான். ஆனா 4 ஏத்துவான். பார் விரல எல்லாம் நீட்ட கூடாது. அப்ப வேற ஏதாவது நீட்டுச்சு. என்ன உங்களை வேணா உங்க அம்மால அப்புறமா நான் வச்சு செய்வேன். நான் வைக்காதவே செய்வேன். கோஞ்சாமி கேட்டுக்கால் பதில். ஏங்க ஒரு பொய் சொன்னாலே பொருந்துற மாதிரி சொல்லணும். நான் உண்மையை சொல்றேன். ஓடப்பள்ளி எஞ்சா காலத்து பத்தத்துக்கு என்ன அங்க கையை காட்டிக்கிற? அவன் பேர் ஜீவாவா? ஏன்டா நல்லவங்க பேர்லாம் வச்சுங்கிற நீ? அமைதியா இல்ல 2 பல்லா கைட்டிடுவேன் சக்காலத்து பத்தது ஒண்ணு. நல்ல வேலை பல்லோட போச்சு. ஏன் என்ன வேற ஒண்ணு இல்ல. ஏய் சாரி. எப்படி ஏத்துவ? ஒரு பொய் சொன்னால பொருந்துற மாதிரி சொல்லணும். சொல்றமா சைக்கிள் ஓட்டி போது நான் ஒரு ஆள். கரெக்டா சொல்லு கணக்கலாம். நான் ஒரு ஆள். இரு. உன்னை எத்தனை பேர் ஏத்தணும்? இருங்க கணக்குன்றது இல்லையா? ஓ அது ஆயு. என்னங்க ஆங்கிலம்? அடடா
காத்துக்கு தான் பார்த்தேன். அவன் இவ்வளவு நடிக்கிறான்னா அவனுக்கு மேல நான் நடிக்க வேணாமா? எப்பவுமே பின்னாடி பாப்போம், முன்னாடி தான் பாப்போம். முன்னாடி தான் வச்சு பாப்போம். அதெல்லாம் எனக்கு நான் தெரியும். புறம்போக்கே எதுல விட்டேன்? அதான் நீங்க ஒரு ஆளா? ஒன்னு எத்தனை பேர் ஏத்துறோம்? எத்தனை பேர் மொத்தம் சொன்னீங்க? 19 பேரு. அப்படின்னா 18 பேர் வேணும். இன்னும் 18 பேர் ஏத்துறோம். ஆமா, முன்ன ஒரு 9, பின்னாடி ஒரு 9, 18 என்ன ஒரு சேத்தா 19 பேரை நான் ஏத்தி போவேன். 4 எத்தனை பேர் ஏத்துவ நீயா? ஏன் இந்த வேலை நான் கேக்குறேன். முன்னையே ஒரு வண்டியில வேற ஒரு 9 ஏத்தின்னு வருது. நல்லது. நான் இது எடுக்கிறாங்கன்னு பாக்குறேன். ஐயா கொஞ்சம் அதை எடிட் பண்ணிடுங்க தயவு செய்து. இல்ல அதை எடிட் பண்ணிடுங்க. வேணாம். உமால அது வீடியோ நான் வாங்கி உமால கேஸ் போடுவேன். போடு, சந்தோஷமா ஏத்துக்கிறேன். ஒரு கேஸ் இன்னொரு கேஸ் போத்து நான் அந்த கேஸ் பாப்பாங்க. கொஞ்சம் கேஸ் நான் கேஸ் யாரும் கை தட்டு யார் தட்டினாங்கன்னு எனக்கு தெரியும். என்னடா? இல்ல யார் தட்டினாங்கன்னு எனக்கு தெரியும். அவன் எதுக்கு தட்டினான்னு எனக்கு தெரியும். கைக்கு தட்டான். நான் தட்டா நீங்க என்ன தட்டுவீங்கன்னு தெரியும். ஐயா இன்னொரு முறை வாய்ப்பு கொடுங்க. வாய்ப்பு இல்ல, தேங்காய் பூவா பேசக்கூடாதுங்க. என்ன பேசணும், ஏது பேசணும், எவ்வளவு பெரியவர்கள், ஆண்டவர்கள், சான்றோர்கள் போன்றவர்கள் அப்படி யாரும் வரல இல்லைங்க. வந்துக்கிறாங்களா? எனக்கு தெரியுது இல்லையா? உங்களுக்கு தெரியுதுங்க. அதனால முக்கியமா சொல்றேன், வயசுல பெரியவங்களா இருக்கு. அந்த ஜீவன் ஜாண்டு கொஞ்சம் அடங்க மாட்டேங்குதுமா. யாருக்கா? அதனால குட்டி கொஞ்சம் அமைதியா இருடாடே. அது கேள்வி அமக்கல மாட்டேங்க நம்ம அவன். அதனால எவ்வளவு பெரியவர்கள்லாம் இருக்கிறாங்க. என்ன பேசணும், ஏது பேசணும், வயசுல பெரியவங்க இருக்கிறாங்கன்னா நம்ம கத்துக் கொடுக்கணும் நல்ல விஷயத்த மட்டும். எதுக்காக வாழ்றோம்? அந்த சமுதாயத்துல வாழ்றேன்னா முக்கியமா ஒழுக்கமா. நான் ஒழுக்கணும் நெஞ்சு எப்பவுமே ஹார்ட் அட்டாக் வந்து அவங்க உடனே தண்ணி கொடுக்காதீங்க. ஏற்கனவே அடிச்சுன்னு போயிடும். நான் போட்டு விடுங்க. அவர் வெளியே பார்த்தீங்கன்னா குட்டியா விட்டுருங்க. அதுல சுற்றி நின்று சாவடிச்சிட்டாரு. அவனை தண்ணி விடுங்க. அவன் பாய்ச்சுவான். அப்பா அவங்க பக்கத்து சீட்ல என்னப்பா நெஞ்சு வலிலாம் வருது? அதான் வரும். ஏன் நான் ஒழுக்கணும்னு உனக்கு நெஞ்சு வலி வருது? உன் பக்கத்து சீட்ல நான் தானே கேறேன். நெஞ்சு வலி வராது. அந்த வலி வந்துச்சுமா? ஐயா வரங்க. சொல்லி அடிக்கிறதுல பெரிய ஆளுமா. ஆனா கிள்ளி பார்த்து அடிக்கிறப்ப ஐயா இன்னொரு முறை எனக்கு வாய்ப்பு கண்டிப்பா. தேங்காய் போவா தரம் போ. ஐயா நான் சென்று வருது. என்னடா அப்படி சொன்னா அப்படி சொன்ன சரி சொன்னா இப்ப என்ன உனக்கு குண்டா ஒன்று அமிச்சிடாது. இல்லாத கேப்பண்டா ரூல்ஸ் சரியில்லை. திட்டமா பார்த்துட்டுவோம். அப்படி எவன் தான் அதில் போன்ல அது பேட்டரி போயே 4 நாள் ஆச்சு. சிம் கார்டே இல்லை. பேட்டரியே இல்லைன்ற சிம் கார்டு மரியாதை கேட்டு வாங்குற சிம்மில்லாத போன் பேசுறேடாடே புறம்போக்கு. இல்ல எனக்கு நான் அதெல்லாம் கொடுங்க. சரிபாடி போயிட்டு வாமா. இந்த பொழப்பு ஏன் பாக்குறேன்? என் நறுவை கம்பெனி, நீ அயல்நாட்டில் படித்தவில்லை. சிறந்ததோர் தேர்ந்து உடவர்ந்து ஓய்வாகட்டும்ப்பா. என்னோட வெளிநாட்டு வந்து விட்டா. வந்த பிள்ளைக்கு ஒரு வெண்ணை பார்த்து மனமுடிக்க சொன்னார் நமது குலவருக்கரை. ஆமா சீக்கிரமா ஓங்கி உலகளந்த உத்தமன் செயற்பாடு. யாங்களும் பாவைக்கு சாற்று நீர் ஆடினால் தேங்கின்றி நாடெல்லாம் திங்களும் மாறி பெய்து ஓங்கும் பெண் சண்டல் ஊடு வயல்புகரை பூங்கு வளைபோதில் பொறிவண்டு கண் படைப்ப தேங்காதே புக்கிருந்து சீற்றமலை பற்றி வாங்க குடலிருக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிரந்தீரண்டோவாய் என்ற திருப்பாவை கற்றவாறு நம்ம கிராமமும் நம்ம கிராமத்து மக்களும் இங்கு வந்து அமர்ந்திருக்கும் அனைத்து மக்களும் அனைத்து செல்வத்தோடு இருக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன். மாதத்திலே சிறந்தது மார்கழி, யாகத்திலே சிறந்த அஸ்வமேத யாகம்.
நதிகளிலே சிறந்தது கங்கை நதி, மலர்களிலே சிறந்தது செண்பகப்பூ, நெல்லுக்கடகு சின்ன சம்பா, சொல்லுக்கடகு ஹரிச்சந்திரன், வில்லுக்கடகு விஜயன், நகரத்துக்கடகு நமது காஞ்சி மாநகரம், கிராமத்துக்கடகு நமது கீழ்நீர்குன்றம் கிராமம். இந்த கிராமத்திலே எங்களை போன்ற பல கலைஞர்கள் தோன்றிய மண். இந்த மண்ணிலே மறைந்த அன்பு உள்ளம் கொண்ட கண்ணன் ஐயா அவர்கள், அவர் மறைந்து கூட அவர் புகழ் மறையவில்லை. ஒரு மனிதனாக மண்ணிலே பிறந்தான். அவன் எதற்கோ பிறந்தான், எதற்கோ வளர்ந்தான், எதற்கோ வாழ்ந்தான் என்பது வாழ்க்கையில். மனிதனாக மண்ணிலே பிறந்தான். இப்படிதான் பிறக்க வேண்டும் இறைவன் எதிர்க்கிறார். மனித பிறவி எடுப்பது ஒரு முறை, ஆனால் கண்ணனை போல் ஒரு பிறை யாராலும் எடுக்க முடியாது என்று சொன்னால், மறைந்த அன்பு உள்ளம் கொண்ட கண்ணன் ஐயா அவர்கள் இங்கு மறைந்து கூட அவர் புகழ் மறையவில்லை. இங்கே இறந்தவர் சொர்க்கம் அடைகிறார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சொர்க்கம் என்றால் என்ன? ஒருவர் இறந்து விட்டால் இறந்த உடலை எரித்து விடுகிறோம், புதைத்து விடுகிறோம். அது சொர்க்கமா போய் சேருகிறது? இல்லையே. சொர்க்கம் என்பது நம்மிடத்தில் தான் இருக்கிறது. இந்த மண்ணிலே பிறப்பது ஒரு முறை மனித பிறவி. இப்பிறவியை நன்மையை செய்வானானால், அடுத்தவருக்கு தொந்தரவு கொடுக்காமல் இருப்பானானால், அடுத்தவர் குடும்பத்தை வாழ வைப்பானானால் அவனுக்கு மட்டும்தான் சொர்க்கம். சொர்க்கம் என்ன தெரியுமா? அவனை ஆவி விட்டு பிரிகின்ற காலத்திலே அந்த ஆவியானது மேகத்தோடு மேகம் கலந்து மேகத்தில் இருந்து மழைத்துறையாகிய மண்ணிலே சொரிந்து கிணற்றிலோ ஆற்றிலோ குளத்திலோ தேங்கி கிழங்காகவும் கனியாகவும் காயாகவும் உருவாகி இந்த மண்ணிலே மீண்டும் பிறக்கிறார். அதுதான் சொர்க்கம். நரகம் என்ன தெரியுமா? ஒருவன் நாயாகவும் நரியாகவும் பறவையாகவும் அலைகிறான் என்று சொன்னால் அவன் பிறவிலை செய்த கர்மம். பிறவியே ஒரு முறை நல்லவை செய்தவனால் அவனுக்கு கண்ணனை போல் நன்மை கிடைக்கும். ஒருவன் குடும்பத்தை கெடுப்பானால், பல பேரிடத்திலே பாவி என்று பட்டத்தை பெறுவானால், அவன் நாயாகவும் நரியாகவும் பறவையாகவும் அலைகிறான். இதுதான் சொர்க்கமும் நரகமும். எடுக்க மனிதன் பிறவிலை நாம் நன்மையே செய்ய வேண்டும், அடுத்தவருக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடாது. இறப்பது ஒரு முறை, பிறப்பது ஒரு முறை. பிறவிலே நாம் நன்மையை செய்வோமானால் நமது கண்ணனை போல் நாமும் சொர்க்கம் கிடைக்கும். சொல்லுங்க. கண்ணன் கர்ணன். கண்ணன் கர்ணன். கர்ணன் இங்கே மறைந்த கண்ணனை அவர்கள், அவர் மறைந்து கூட நமஸ்காரம் 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 நமஸ்காரம். நான் தான் நரசிம்ம ஐயங்கார்னு சொல்லுவா. ஒரு கல்யாணம், ஒரு காது குத்தல், கிரக பிரவேசம், சுவாமி அலங்காரம், இதுக்கெல்லாம் நான் அழைச்சிட்டு போவா. அவளுக்கெல்லாம் நல்லது பண்ணி கொடுப்பேன். என்ன பார்க்க யாரோ ஓட்டமா ஓடி வரா. சற்று நேரம் உட்காரலாம். ஐயா, உங்கள் பொறுப்பாத கவலருக்கு ராஜேந்திர மன்னன் அணையக்கோ நமஸ்காரம் ஐயா. நல்லது ஐயா, நல்லது. நீங்களும் நாட்டு மக்களும் நோய் நொடி இல்லாமல் நடமுட வளர்ந்து மனதார வாழ்த்துவேன். எல்லாம் அம்பாள் பார்த்து கொள்வார்கள். அண்ணா என்னை எதற்காக அழைச்சால்? இறைவன் கிருபையால் எவ்வித குறையின்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இருந்தபோது என் மகன் பிறந்த போது என் மனைவி இறந்து விட்டான். அன்றவன் ஜாதகத்தை கணித்து பார்த்து இவன் சிவனருளால் பிறந்திருக்கு, சிவமணி என்று பெயர் சுட்டினி. என் மகனோ சிவமணி வெளிநாடு சென்றவில்லை வந்து விட்டான். அவனுக்கு ஒரு வெள்ளை பார்த்து மனமுடித்து இந்த மணிமுடியை சூட்ட வேண்டும். இன்றவன் ஜாதகத்தை நான் கணித்து பார்க்கிறேன். இவ்வளவுதானே? ஜாதகத்தை கொடுங்க, நான் பார்த்து சொல்லுறேன். சுவாமிகளே, இதோ நீர் குறித்து கொடுத்த ஜாதகம். அப்படியா? ஜாதகத்தை களத்திலே தொடும்போதே கைத்தவரை விட்டு விட்டே சுவாமி, இது ஆகாத சகுனம் அல்லவா? மன்னா, வாங்கும் போது கை தவறி கீழே விழுந்து விட்டது. அதுக்காக மன சஞ்சல வேண்டாம், எல்லாம் அம்பாள் பார்த்துக் கொள்வாள். ஆமா, உன் மகன் பேர் சிவமணி தானே? ஏனென்றால் சிறிய வயதில் பார்த்தது. இப்போது வளர்ந்து ஆளாகிவிட்டான். எனக்கோ வலதாகிவிட்டது. கவன குறைவாக இருக்கிறது. கேட்டுக்கொண்டே தவறு இல்லையே. நல்லது சிவமணி. மன்னா, மனதை நல்லா திடப்படுத்திக்கோ. சுவாமி,
என் மகன் ஜாதகத்தை நான் பார்க்க என் மனம் திறப்படுத்த வேண்டும். ஆமா, என்ன சொல்லுங்க? ஏனென்றால் இன்றோ வெள்ளிக்கிழமை, இன்று வெள்ளிக்கிழமை போக நாளை சனிக்கிழமை இரவு 8:45 மணிக்கு உன் மகன் இறந்துடுவார். கண்ணில்லையோ மனம் இல்லையோ கலங்கும் இல்லை போவதா இறைவா இறைவா இறைவா. தவமாக தவங்கிழந்து ஒரு பிள்ளையை பெற்று இவன் சிவனருளால் பிறருக்கு சிவமணி என்று பெயர் சூட்டினேன். என் மகனுக்கு ஒரு மணமுடித்து இந்த மணிமுடியை சூட்ட வேண்டும் என்று ஜாதகத்தை பார்த்தான். இன்று வெள்ளிக்கிழமை போக நாளை சனிக்கிழமை 8:45 மணிக்கு மரணமாற்றுவன். ஆமா, என் மகன் மரணமடையாமல் இருப்பதற்கு ஏதாவது வழி இருக்கிறதா பார்த்து சொல்லுங்கள். பார்க்கிறேன் மன்னா, பார்க்கிறேன். ஆஹா, அடடடடடா. மன்னா, உன் மகன் இந்த உலகத்திலே உயிர் வாழ வேண்டும் என்றால் அதுக்கு ஒரு வழி இருக்குது மன்னவா. சுவாமி, என் மகன் உயிர் வாழ வழி இருக்கிறது. சொல்லுங்க. எப்படி என்றால் ஆழி விடக்கூடிய சமுத்திர நடுக்கடலிலே இருப்பினால் ஒரு கோட்டை அமைக்க வேண்டும். அந்த கோட்டைக்குள் உன் மகனை உறங்க வைக்க வேண்டும். அந்த கோட்டை சுத்தி அக்கினி வளர்த்து வந்தால் ஒருவேளை உன் மகனை காப்பாற்றலாம். என் அறிவு கண்ணை திறந்த அழகே அறிவே. என் மகன் உயிர் வாழ்வதற்கு வழி உரைத்ததற்கு தங்களுக்கு கோடி புண்ணியம். நல்லதையா, நான் சென்று வருகிறேன். என்னப்பா நடந்தது? அனுதினம் வளர்ந்த செந்தாமரை போல் இருக்க வேண்டிய முகமானது இன்று ஏனப்பா வாடி இருக்கிறது? அப்படி என்ன நடந்து விட்டது உங்களுக்கு? சோமனி அப்பா, அன்றளந்த செந்தாமரை போல் இருக்க வேண்டிய முகம் இன்று வாடி கருகருக்க காரணத்தை கேட்கிறாய். என்ன காரணம் அப்பா? என் இருதயமே வெடித்து விடும் போல் தெரியும். அப்பா, உனது மகன் நான் இருக்கும் போது உங்களுக்கு எதற்காக மனவேதனை? அப்படி என்ன நடந்து விட்டது உங்களுக்கு? மகனே சிவமணி, அப்பா, இன்று உன் ஜாதகத்தை கணித்து பார்த்து ஒரு வெள்ளை பார்த்து மனமுடித்து இந்த மணிமணியை சூட்ட வேண்டும் என்ற ஜாதகத்தை பார்த்தால் இன்று வெள்ளிக்கிழமை போக நாளை சனிக்கிழமை 8:45 மணிக்கு உனக்கு மரணம் என்று இது இறைவன் அன்பான உறவு கண்களில நீர் வடிந்தால் கண்ணீரும் கண்களில நீர் வடிந்தால் கண்ணீரும் காணாது கனலாய் அறியுதப்பா என்றேனோ அந்த கடவுளுக்கும்
தீரவில்லை என் சோகம் அன்பான உறவு இது ஆகாத வரவு ஏன் இந்த பிரிவு இது இறைவனின் முடிவு இது இறைவனின் முடிவு அன்பான உறவு பயிருக்கு மருந்து உண்டு பார்ப்பதற்கு வெண்மை பயிருக்கு மருந்து உண்டு பார்ப்பதற்கு வெண்மை பாலன்று பருகி விட்டால் போதுமா இந்த பாலான உடல் இந்த பாழான உடல் மறைந்து போகுமே அன்பான உறவு இது ஆகாத வரவு ஏன் இந்த பிரிவு இது இறைவனின் முடிவு இது இறைவனின் முடிவு அன்பான உறவு நான் சின்னஞ்சிறு வயது முதல் கொண்டு பெற்றெடுத்த தாயின் முகத்தை பார்த்ததே கிடையாதப்பா. எனக்கு தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தை இருந்து வளர்த்து வந்தீர்களே, உங்களை விட்டு நான் இறந்து தான் போக வேண்டுமா? நான் உயிர் வாழ்வதற்கு வேறு வழியே கிடையாதப்பா, வழி கிடையாதா? இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவனந்த். எழுதியவன் ஒருவனருக்கு அழுவதால் என்ன பயன்? நமக்கு மேலே ஒருவன் நம்மை ஆட்டிக் கொண்டிருக்கிறான், நாமெல்லாம் இங்கு ஆடிக்கொண்டிருக்கிறோம். உண்மைதானப்பா. வாராத விதியை வருந்தி அழைத்தாலும் அது வரப்போவதில்லை, வந்த பிறகு விரட்டி அடித்தாலும் அது போக போவதில்லை. விதி வந்துவிட்டு வருந்தாதி மகனி, விதியை மதியால் வெல்லலாம் என்று உணர்த்திருக்கிறார் நமது குலகுரு நரசிம்மய்யர். எப்படியப்பா? பெரும்பாலும் ஒரு கோட்டை கட்டி அந்த கோட்டைக்குள்ளே உன்னை அமர்த்தி கோட்டை சுற்றும் தீர்க்கோளம் ஏற்றி விட்டால் அந்த காலம் உன்னை தொடமாட்டான் கண்ணி. இப்போது புறப்படு, இரும்பு கோட்டைக்கு போகலாம். என் உயிர் அல்ல, சூரிய பகவானுக்கும் சோயோதரி அம்மையாருக்கும் பிறந்தவன் யமன். பாவத்தை செய்பவனுக்கு யமனாகவும் புண்ணியத்தை செய்பவனுக்கு தர்மனாகவும் யமதர்மன் 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 என்ற பெயர் பெற்று அன்று முதல் இன்று வரை சிறப்போடு பரிமளித்து வருகிறேன். இந்த வைவசுதா பட்டணத்தில் எனது ஆயுதம் வாகன எருமைக்கடா எனது ஆயுதம் எனது தொழில் பூலோகத்திலிருந்து இந்த வைவசுதா பட்டணத்திற்கு உயிர்களை கவர்ந்து வர வேண்டும். அப்படி ஒரு வேளை நான் நீதி தவறினால் ரோமத்தால் கட்டப்பட்ட பருவதமலை அருந்து கீழே ஓடும் அக்னிநாட்டு சாம்பலாகி விடுவேன் என்று சாபத்தை கொடுத்திருக்கிறார்கள் உம்மத்திகள். அதற்கு ஏற்றாற்போல் நீதி தவறாமல் உயிர்களை கவர்ந்து வருகிறேன். என் நிதியமைச்சர் சித்திரகுப்தனை காணவில்லை. சித்திரகுப்தா கையில் எடுத்தான
வரவு செலவு காட்டிலே சுத்தத்தை வண்ண ரூபம் புத்திரன் சுருதியில் எழுதினார் சித்ராகுப்தன். பிரபு சித்ராபுதனை வாழ்த்துக்கள் பிரபு. வாழ்க வாழ்க என மனதார வாழ்த்தினேன். நல்லது. நேற்றைய தினம் சில உயிர்களை கவர்ந்து வந்தோம். ஆமா. உலகத்தில் பாவத்தை செய்தனா புண்ணியத்தை செய்தனா என்று கணக்கைப்பார். ஆகட்ட பிரபு. பிரபு எனக்கு ஒரு சந்தேகம் வந்து விட்டது. உனக்கு சந்தேகம்? என்ன சந்தேகம்? ஒரு நேரத்தில் நீங்க அழகாக காட்சளித்தீர். இப்போது பார்த்தால் அகோரமாக காரணம் என்ன? இதுதான் எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. உனக்கும் சந்தேகம் பிறந்து விட்டது. ஆமா. சந்தேகத்தை விளக்கிறேன். ஆ. உன் செவி கேட்டுக்கோ. நல்லது. சத்ரவத்தா ஐயா. ஒரு நேரத்தில் அழகு மன்மதனாக இருந்தனோ இந்த யமதர்மன் இந்த தேவலோகத்தில் என்னுடைய அழகில் மெய்மறந்து தேவலோக பெண்கள் அனைவரும் என்னுடன் ஆடி பாடிக்கொண்டு சந்தோஷமாக இருந்தார்கள். ஆமா. இருக்கும் வேளையில் எனது தொழில் பூலோகத்தில் இருந்த வைவசுதா பட்டணத்துக்கு உயிர்களை கவர்ந்து வர வேண்டும். ஆகையால் நான் தொழிலை மறந்து விட்டேன். தேவலோக பெண்களுடன் ஆடி பாடிக்கொண்டிருந்தேன். இருக்கும் நேரத்தில் அந்த மும்மூர்த்திகள் என்ன இது பூலோகத்தில் மக்கள் தொகை பெருக்கெடுத்து விட்டது, யமதர்மன் என்ன செய்து கொண்டிருக்கிறார் ஒன்றுமே புரியவில்லை என்று சிந்திக்க ஆரம்பித்தார்கள். ஆரம்பித்தவுடன் இவன் தேவலோக பெண்களுடன் ஆடி பாடிக்கொண்டு சந்தோஷமாக இருக்கிறான், தொழிலை சரிவர செய்யவில்லை. ஆகையால் இதற்கு என்ன காரணம் என்று யோசித்தார்கள். இவனுடைய அழகாக இருப்பதினால் இவன் பேர் வட்ட வேலை செய்கிறான். ஆகையால் இவனுடைய உருவமானது கரகரத்து போக வேண்டும் என்று சாபத்தை கொடுத்து விட்டார்கள் மும்மூர்த்திகள். அன்று முதல் இன்று வரை என் தொழிலில் அகோரமாக காட்சியளிக்க வருகிறேன். இதற்கு காரணம். நல்லது. அடுத்தது பிரபு இளைஞர் வேலூர் எருமனாக்க. ஆமா. அவன் செய்த பாவப்பள்ளியா? இவன் பூலோகத்தில் பிறந்த நாள் முதலாக அதிகமாக பாவத்தை செய்தான். புண்ணியத்தை செய்யவில்லை. இவன் என்ன செய்தான்? கோட்டில் சாட்சி சொல்லி கோரிமை வழக்கில் புள்ளி கோரிமை வழக்கில் புள்ளி சுத்தத்தை வண்ண ரூப புத்திரல் புரிதில் எழுதினார் சித்ராகுப்தன். பிரபு இவனுக்கு என்ன தண்டனை வழங்க வேண்டும்? ஐயா பூலோகத்திலே பொய் சாட்சி உரைத்தான். ஆமா. இந்த வைவசுதா பட்டணத்தில் என்ன தண்டனை? என்ன தண்டனை? அந்த வார்த்தாய அரணுக்குழில் தள்ளி வாட்டி வதங்க. நல்லது. அடுத்தது பகடஞ்சேரி கோழைக்காதல் பிரபு அவன் செய்த பாவப்பள்ளி. இவன் பூலோகத்தில் பிறந்த நாள் முதலாக அதிகமாக பாவத்தை செய்தான மொழி புண்ணியத்தை செய்யவில்லை. இவன் என்ன செய்தான்? அடுத்ததை மனம் நோக்கி அன்னத்தை மனம் நோக்கி அடுத்தத பாவி அடுத்தத பாவி அடுத்தத மேவி மனைவி சொல் மலை போலே எண்ணினானே பாவி எண்ணினானே பாவி சுத்தத்தை வண்ண ரூப புத்திரன் சுருதி எழுதினார் சித்ராகுப்தன். இவனுக்கு எந்த தண்டனை வழங்க வேண்டும்? ஐயா. பூலோகத்திலே தாய் தந்தை சொல்லை கேட்காமல் பிள்ளைகளை சரிவர வளர்க்காமல் மனைவி சொல்லை கேளாமல் இவனுக்கு இந்த வயோசுதா பட்டணத்தில் என்ன தண்டனை? வார்த்தாயா பாம்புக்குள் தள்ளி வாட்டி வதீங்க. அடுத்தது குடிகார காண்டிபன். இவனை சற்று நேரில் சந்திக்க வேண்டும். புறப்பட Ladies and gentlemen, நடா குடியார ஆங்கிலத்தில் பேசுறான்னு பாருலா. பட்டதாரு நடா படிச்சுட்டு குடிக்கிறானு நோய் செத்துருவான் பாருங்க. நோயை கெட்டு கூட நெருங்காது. ஏன் தெரியுமா? பலமேறி என்னை காப்பாத்து என் தெய்வம், என் குலதேவா. ஐயோ
என் தெய்வத்தை 12 மணி வரைக்கும் பூட்டி வைக்கிறானுங்களே. நல்லா இருப்பானுங்களா அவரு, நல்லா இருப்பானுங்களா தெய்வமே. நீ காலையில் ஆச்சுன்னா எத்தினி குப்பையில் பிறந்துங்க அடைப்ப, எத்தினி காவால மிதந்துங்க அடைப்ப. உன்னை நம்பியா ஊருக்கு 2 பேர் தெரிஞ்சுங்கிறானே. உன்னை பொறிக்கே சரக்கு அடிப்பான்டா, உன்னை பொறிக்கே சரக்கு அடிப்பான்டா தெய்வமே தெய்வமே. சில பேர் இருக்கிறான், இது குச்சா நோய் ஒன்று குடிய மாட்டான், சீரட்டு குடிய மாட்டான், ஆன்சு போட மாட்டான், பீடா போட மாட்டான், எந்த பழக்கமும் இருக்காது. அவன் தான் ஹார்ட் அட்டாக்கில் முதல்ல போடும். மகால் போய் மாட்டும்போ நாட்டுக்கு யூஸ் இல்லாது வந்தானா சத்தான கணையாயிடுது. நோத்துக்கிறான் 5 நிமிஷம் சொல்ல பண்ண மாட்டான். பக்கத்துட்டு போய் ஓசில் டீ குடிச்சிட்டு வந்துடுவான். ஏன்னா சத்தத்தில் கிளம்பி அது அங்கே போய் நல்லா கதிக்கிட்டு வந்துடுவான். பொண்டாட்டி கூட வாங்கி தர மாட்டான். சொத்து மட்டும் சொத்து வச்சுக்கின்னு இருப்பான். அவனுக்கு ஒரு புள்ள பாருக்கும், மொத்தத்தை வீட்டு துண்டு அது ஓடி போடும். ஏன் நல்லா இந்த மாதிரி நேரம் சொன்னோன்னா என்னப்பா குடி அண்ணன் கிண்டலாகுதா கிண்டலாகுதா? என் வீட்டாண்ட வந்து பாரு, நைட்டு 12 மணி வரைக்கும் தேத்துருவ மாரி என் வீட்டாண்ட. ஆமாம், என் மொண்டாட்டி என்ன அடிப்பான், நான் அவளை அடிப்பேன். என் மொண்டாட்டி ஒரு தெரு ஓடும், என் பொண்ணு ஒரு தெரு ஓடும், நான் ஒரு தெரு ஓடி கிடப்பேன். 2 மணி வரைக்கும் தேத்துருவ மாரி இருக்கும் வீட்டாண்ட. அம்மக்கலமாக இருக்கும், ஜனங்களாம் பார்த்து கிடப்பாங்க. ஆனால் அந்த குடிக்காதுக்கிறான் நான் வீட்டாண்ட போய் பாரு, என் மண்ணெலாம் லைட் நின்று தாப்பா பண்ணி சாப்பிடு வந்து மாரியே இருக்கும் அவங்க வீடு. குடிகாரன்னா யோகிந்தான். குடிகாரன் இனிமே கெத்து, மீதெல்லாம் பெத்து. யார வராம இருக்குது யாரு தெரியல. பெண்களை கற்பழிப்பது உன் உயிரை கவர்ந்து செல்லக்கூடிய யமன்டா. அது முன்ன இந்த ராமர் வேஷம், ஆஞ்சநேயர் வேஷம் ஒன்று கடைக்காடி வசூல் பண்ணி கிடப்பாங்க. இப்ப யம வாசம் போட்டுனே கிளம்பிட்டீங்களா? கிளம்புடா. நீதி எனக்கு மாமா அவட்டு சொல்லு. சொல்றேன் இல்ல உன்னை பத்தி அவருக்கு தெரியாது. ஊர்ல ஒருத்தர் மாட்டான், ஓட்டு போடுவான், யாரு எல்லாம் வெளியே போடுவான். நீ வாடி போலாம், வா போலாம். மாமா புடவை கட்டிங்க, நீ பொம்பளை ஆம்பளையாடா? நான் 2 கட்டப்பா புடவை கட்டிங்க. நான் சித்ரா கூப்பிட்டேன். என்ன கூப்பிட்டு கணக்க பாப்பவன் நீ கணக்குன்னா பாரு, கை ஊறுறா மாமா. என்ன அடிக்கிறேன் ஒரு சித்திரவத்தன் உண்மையிலே நீ யாரு? ஐயோ நானும் வந்ததுல பாரு, நான் தான் யமன். என்ன வடிவா சொன்ன நந்தா ரோடு ஏன்னா யமனை பாத்துக்கிறீங்களா? நான் சுத்தமா பார்த்தது கிடையாது. நீ தான் யமன்னா சத்தியமா யமன். ஆதார் அட்டுக்குதா, ரேஷன் கார்டு இருக்குதா, ஓட்டு ஐடி கார்டு இருக்குதா, பேங்க் பாஸ்புக் இருக்குதா, இல்ல ஏடிஎம் கார்டு இருக்குதா, இல்ல ஏறுவாள அட்டாவது இருக்குதாடா? நாங்கள் தேவர்கள், நீ பூலோகவாசி, உனக்குத்தான் அது தேவை. அப்ப உங்களுக்கு தேவர்களுக்கு தேவை. வெத்து பசங்கப்பா, நம்மளே மேல் பழு ரேஷன் கார்டு எடுத்து சாச்சு வாங்கி சாப்பிட்டுக்கலாம். அது கூட இல்ல. என்ன? ஆமா, நீ புதிய அம்மனா பயமன்? யமன்லடா புதிய அம்மன் படையவன். இந்த பயமங்கிறான் பாரு, அவன் எருமாட்டு மேல தான் வருவான். ஆகடா ஏறு உட்காந்தா வரத்துக்கு 1 வாரம். வெத்து பசங்க நம்மளே மேல் பழு. என்னடா? ரேஷன் கார்டு எடுத்து சாச்சு வாங்கி சாப்பிட்டுக்கலாம். அது கூட சரி.
நீ புதியமனா பாயவனா டேய் எம்மல்ல என்னடா ஒரே வந்தடா பாயாம எருமாட்டு மால் தான் எனக்கு வாங்கணும். வரும் ஏறி உக்காந்தா போது வரத்துக்கு ஒரு வாரம் ஆகும் இதுக்கே சாடி போட்டுக்கினே வரும் உன்னால ஒரு ஊச்சு தான் புதியமனா வா அப்படி. லாரில கும்பல் ஆச்சும் போ பஸ்ஸில் வா சுனாமில வா பினாமில் வா டெங்கு கோச்சில் வா ஆட்டாக்கலாம் வா தம்பி வராரா எருமாட்டு மூலம் தம்பி அண்ணா சொல்வது போல நான் செய்ய முடியாது ஆ. உலகத்தில் ஒருவனுடைய விதி முடிந்தவுடன் எடுப்பதுதான் எனக்கு கடமை இங்க வேற ஆளெல்லாம் சண்டை போட்டுக்குது ஏன் கம்யூனிட்டி அம்மா வந்துட்டாங்க எனக்கு அஜிகமாகுது அதற்காக ஆனா நான் சொல்ற மாதிரி செய் எப்படி இந்த பூலகத்திற்கு ஒயின் சாப்பிடலாம் மூடிட்டு எமலோகத்தை தந்துடு காலைல 6 மணில இருந்து எடுத்துட்டு போய் பிளாக்ல வாங்க அங்கே வராம நீ அங்கே அமுக்கு அருமையடா மீது பால 8 வாதி ஓடி போடு ஆடவருக்கு உரைத்து விட்டா பெண்களுக்கு இருக்குது எப்படி? ஒரு சவரம் வேணா 2 சவரம் இலவசம் நூடு அருமை ஏரி வாளுக்கு போறலாம் எத்தனை எமலோக வராங்க பாரு அங்கே அமுக்கு பெண்களுக்கு உரைத்து விட்டா சிறிய குழந்தைகளுக்கு இருக்குது ஒரு பேட் வேணா 2 பால் அவனு வருவானுங்க எனக்கு ஒரு சந்தேகம் வந்து விட்டு என்னடா எல்லாத்தையும் எங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்களா நீ தான் சொல்லணும் குடிகாரன் கத்து பாத்துக்கோ பூலோகத்துல ஆணும் இல்லாத பெண்ணும் இல்லாத நடமாடுறாங்களே அவங்களை எப்படி பிடிக்கிறது இந்த கூத்தாண்டு கோயில் எடுத்து யமலோகத்துல கட்டிட்டு யாரும் கை தட்டின்னு விழுப்புரம் போக மாட்டாங்க யமலோகம் வரவங்க அங்கே அம்மிக்குங்க அப்படியே செய்து தண்டனை குட்டிகாரனாக சிந்தனையோடு பேசி அது லோக்கல் சாருக்கு ஒத்து சரி வாங்கி சாப்பிடுது பாடின்னு போனோம் இறப்பலாம் இல்லை தம்பி எங்க இருப்பது தெரியாமல் தெரியல ஆடி பாடி தண்டனை கொடுறா உனக்கு என்ன தண்டனை தெரியுமா சொல்லு வயசுதா பட்டணத்தில் கொதிக்கும் கொப்பரையில் ஐயோ எண்ணெயில தள்ளாத நான் சரக்கு நச்சம் வயவான்னு போகும் நீ டிங்கு பண்ணி வை நான் அப்புறம் வரேன் ஆண்டா செங்கோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து பஞ்சத்தில் விழுந்தாயடா கர்ணா பஞ்சகன் கண்ணடா கர்ணா பஞ்சகன் கண்ணடா உள்ளத்தில் நல்ல உள்ளம்
இத காசெல்லாம் கொடுங்கடி. வாய மூடுறியா? கரைக்கு கதையாங்கிட்ட எடுக்காது. ஏண்டி? இத பாருங்கக்கா, ஒரு வாரம் ஆச்சுன கரைக்கு பார்த்து. ஏன் சும்மா வரது? என்னக்கா எப்படி பண்றது? இருக்கிற சும்மா? என்ன பண்றது? இல்ல இருக்கவும் முடியல. இத பாருடி, நான் இந்த ஊருக்கு எத்தனை மணிக்கு தெரியுமா வந்தேன்? 8 மணிக்கு தான் இந்த ஊருக்கு வந்தேன். இந்த ஊர்ல ஒரே ஒரு ஆம்பளை கூட கிடையாது. இருக்கிறவங்களா என்ன வேற என்ன வேணா? ஏண்டி ஆம்பளை என்ன வந்து பண்ணி போயிட்டு போறேன். இது ஏன் நவுத்தி அடிச்சிடுவானுங்க. இத பாருடி, 8 மணிக்கு வந்தேன். நானும் 2-3 தெரு போயிட்டு வந்துட்டேன். ஒரே இருக்கிறதே கீழ் வந்து ஒரே ஸ்கூல் அதெல்லாம் போயிட்டு வந்தேன். ஓ மெயின் ரோட் பைபாஸ் அது வரைக்கும் போயிட்டு வந்துட்டேன். ஆனா இது வரைக்கும் ஒரு ஆம்பளை கூட வரல. அது மீறி வந்தானா உங்க அக்கா குணவதி எங்கன்னு உன்னதான் கேட்டு போறாங்க. ஒரு வாரம் ஆச்சு அடுப்புல பூனை தாண்டி தூங்கிட்டு இருக்கு. ஆமா, அந்த கிடக்கு கட்டியா கட்டி எடுத்துட்டு வராது. குட்டி இங்க வாங்க. என்னடி பண்ணி எத்திக்கிறாங்க பாட்டு. ஏன்டி நீ தூங்கி எழுந்தவனே யார் முகத்துல முழிச்சுன்னா தெரியல. ஒரே ஒரு கிராய் கூட பார்க்கவே இல்லடி. போய் சொன்னா கூட பொருந்து சொல்லணும். ஏண்டி நான் உண்மையவே சொல்றேன், ஒரு நாளைக்கு 50-100 கிராய்க்காவது பாப்பேன். திறமை இருக்குடி அவ பாப்பாடி. கூட ஒரு கம்மியா சொல்லிட்டுக்கிறீங்க. ஏன் தெரியுமா? எனக்கு என்னது ஒரே ஒரு கிராய் கூட பார்க்கவே இல்ல. பரம் புறா மொத்த பேரும் அக்கா எங்கன்னு குணவதி உன்னை தாண்டி கேக்குறான். சின்ன டவுட், இது என்ன மீன் பைசட் போட்டு அவங்க வச்சு இல்ல வரும்போது அந்த சேத்துப்பட்டுல கை வெளியில இருக்கிற இது ஃபுல்லாவே இதுவாயிடுச்சு. அத பார்த்தேன். மொத்த பேரும் உன்னை தாங்க கேக்குறாங்க. சொல்லுக்கா, நீ பார்த்தே இல்லையா? நானும் பார்க்கலக்கா. அவளுக்கு சொல்றது அப்படியே சொல்ல மாட்டேன். இல்லக்கா, எனக்கும் ஒரு கிராய் கூட வரலக்கா. என்னன்னு தெரியல, வரவங்க எல்லாம் உங்களை தாங்க கேக்குறாங்க. இதெல்லாம் என்ன தலையை இதெல்லாம் என்ன கேக்குறாங்க? ஏன்டி உங்ககிட்ட கூட அதே கேட்டாங்க. என்னண்டி அதே என்ன ஒரு நேரத்துல கேட்டாங்க, தட்டி இல்லன்னு சொல்லுடி. அம்மாவுக்கு மார்க்கெட் குறைஞ்சிச்சு. மார்க்கெட் குறைஞ்சிச்சு நீ மட்டும் தான் சொல்றேன். வரவனுக்கு யாரும் அப்படி சொல்ல மாட்டானுங்களே. குணவதி எங்க குணவதி எங்க உன்னதான் கேட்டு சரிடி. ஏண்டி கிராய்க்கு பாக்கனாக்கா அடுத்த வீடியோ போல போகணும்.